வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல காளான் குருமா தான் செய்யறேன். என் ஸ்டைல எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க. கேஸை பற்ற வச்சுங்க, கடாய் போட்டுக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. சோம்பு, கறி மசாலா, பட்டை, லவங்கம், அன்னாச்சி மொக்கு, ஜாதி பத்திரி இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு வதக்கிக்கிங்க. பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த ஒரு வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எள்ளு பொடி 2 ஸ்பூனு, எள்ளு வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இது கூட போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குருமா சாப்பிட்றதுக்கு. போட்டு நல்லா ஒரு வறுத்துருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க. கார மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதையும் போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க. நல்லா கலராக இருக்கும் குழம்பு, அதுக்கோசம் தான் இது போடுறது. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குங்க. போட்டு நல்லா 2 பரட்டி விட்ருங்க. இதிலே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அலசி வச்சு உப்பு போட்டு வெந்நீரில் அலசி வச்சுருக்க காளானை இதில் போட்டு 2 பரட்டிக்குங்க. இந்த காளானில் நல்லா உப்பு, மஞ்சள், காரம்லாம் நல்லா ஊறி இருக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. 2 பரட்டிக்குங்க. உப்பு போட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு 2 வதக்குங்க. உப்பு காரெல்லாம் நல்லா ஊறிடும் காளானில். இந்த நேரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. அவ்வளோதான், தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இதுக்கு தேவையான அரவையெல்லாம் பார்த்துப்போம். ஒரு 20 முந்திரி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுப்போம். 1 கப்பு தேங்காய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருவோம். ஒரு சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 வெங்காயம் அதை இதில் போட்டுப்போம். ஒரு அரை தக்காளி இதில் போட்டுப்போம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை அரைச்சி இதில் ஊற்றிடுவோம். காளான் ஒரு வதக்கிலே வெந்துடும். இருந்தாலும் சும்மா தொட்டு பார்த்துக்குங்க காளான் எப்படி இருக்குன்ட்டு. பரவாயில்ல, இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இந்த நேரத்தில் அரைச்சி வச்சு விழுது இதில் ஊற்றிடுவோம். அவ்வளோதாங்க, ஊற்றி 2 பரட்டுங்க. ஒரு 3 நிமிஷம் அப்படி லைட்டாக ஒரு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சரியாயிடுச்சு. இதுக்கு மேலே பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லியை மேலே மலைச்சாளர் போல் தூவி விட்டு அவ்வளோதான். அவ்வளவுதான், காளான் குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு சாப்பிடலாம், இடியாப்பத்துக்கு சாப்பிடலாம், சாப்பாடுக்கு சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. இது கூட ஒரே ஒரு எலுமிச்சை ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் ஜம்முன்னு இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.